ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நாங்கள் மாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 42 இன்ச் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து நான் அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படின்னா எப்படி வந்து நான் ஃபுல்லாக வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அளவு வச்சு தான் வந்து கட் பண்ணி காமிச்சிருப்பேன். ப்ளவுஸ் வந்து போட்டு ஈஸியான மெத்தடில் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ அந்த அளவுகள் வந்து ப்ளவுஸில் ஸ்லீவில் அளவு எடுக்கிறதுனா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் உயரம்னா ஷோல்டர்லேருந்து அது வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கணும். அது வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துகிட்டு அதைத்தான் நம்ம மேல் உயரம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கீழ் உயரம்னு சொல்லுவோம். அப்புறம் சுற்றளவு வந்து அளவு எடுத்துக்குவோம். அப்புறம் ஆம்கோல்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆம்கோல் டு ஆம்கோல்லேருந்து அடுத்த ஆம்கோல் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்து பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுற்றளவு ப்ளவுஸோட சுற்றளவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக போட்டு எடுத்து காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அளவெடுத்து பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட சுற்றளவு வந்து கிடைக்கும். அதாவது வந்து பேக் பீஸ் கட் பண்ணும்போது ப்ளவுஸோட சுற்றளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்து வந்து ஸ்லீவு அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த மடிப்பு எப்படி இருக்குது அது மாதிரியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரைப்பகுதி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அதுலேயே ப்ளவுஸ்லேயே இருக்கும். நம்ம அதை அப்படியே போட்டுட்டு அதாவது ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே டபுளாக இருக்குது. அதை வந்து மறுபடியும் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்து போட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து இந்த கீழே வந்து நேராக வச்சு ஒரு லைன்ஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து கீழே வந்து நம்ம மடிச்சிருச்சிரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மடிச்சிருச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து நம்ம எப்போவுமே ஸ்லீவில் வந்து விடணும். அது வந்து 1.5 இன்ச் நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிச்சுன்னா விடலாம், இல்லாட்டி மார்க் பண்ணி நீங்கள் லைன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி லைன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து நம்ம எந்த ஒரு அளவுமே வந்து மார்க் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம எப்படி ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து அந்த கீழ் சுற்றளவு ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம், கீழ் சுற்றளவு. அப்புறம் அப்படியே வந்து நம்ம பிடிச்சிட்டு இப்போ நம்ம எங்கே ஸ்டிச் வருதோ அந்த இடத்துக்கு ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் எதுக்காகனா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா போகும் பார்த்திங்களா, அதுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே அளவுகளை வச்சுட்டு கரெக்டாக வச்சு இழுத்து வந்து நல்லா இழுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம ஸ்டிச்சிங் வரும் பார்த்திங்களா, அதுக்காக ஸ்டிச்சு கிட்ட மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி இப்போ சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவுலேருந்து அங்கே ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் சென்டர் மார்க்கு, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து அதுலேயும் மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு கர்வ் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். கர்வ் ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த
இது சென்டர்லேருந்து அதில் சென்டருக்கு பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி உள்வளைவு வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து மேலே வந்து லைன்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணி டபுளாக இருக்கிற இதில் கிளாத்லேயே மட்டும் ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி உள்வளைவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் கட் பண்ணி அந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக விடும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம ஜாயின் போடுறதுக்காக வச்சுக்கலாம் அந்த கிளாத்தை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஆம்கோல்கிட்ட வந்து ப்ளஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணும் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துக்கு வர்றதுக்காக நம்மளுக்கு அளவு தெரியணுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பிகினராக இருக்கிறவங்க வந்து லைன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் லைன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு சைடுமே லைன்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சைடு வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும், ரெண்டு சைடுமே லைன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. Thank you for watching. Keep on watching. Thank you. Bye. Next video பார்ப்போம். Thank you.